ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது வெளியாகியிருக்கும் வெஞ்சன்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் படம். ஏபி அசோக் குமார் தயாரிப்பில் ராகுல் அசோக் எழுதி இயக்கி இருக்கும் படம் இது. கதையின் நாயகியாக கலெக்டர் வேணி எனும் கேரக்டரில் அபர்ணதி நடித்திருக்கிறார். மற்றும் இளவரசு, ஜான் விஜய், காளி வெங்கட், லிவிங்ஸ்டன், ஒய்ஜி மகேந்திரன், சரவணன் சுப்பையா, சுரேஷ் சக்கரவர்த்தி, சச்சு, ரேகா நாயர், சம்யுக்தா ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். எம்எஸ் பிரபு ஒளிப்பதிவு செய்ய கார்த்திக் ராஜா இசையமைத்திருக்கிறார். தன்னை பற்றி அனைவரும் பாராட்டி பேச வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்ணாக அபர்ணதி நடித்திருக்கிறார். அரசியல் சூழ்ச்சி மற்றும் பழிவாங்குதலே கதை. ஸ்க்ரீன் பிளே சம்மந்தம் இல்லாமல் போகிறது. அதில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை. படம் ஆரம்பிப்பது 2042 பேஷண்டாக இருக்கும் சச்சு தனது கேர்டேக்கரிடம் ஃப்ளாஷ்பேக்கில் அரசு பள்ளியில் படிக்கும் வேணி அபர்ணதி தன்னை யாரும் ஒரு பொருட்டாக கவனிப்பதில்லை என்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு ஆளாகிறார் என்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்லா படித்து எஸ்எஸ்எல்சியில் நல்ல மார்க் எடுமா என்று அப்பா சொல்கிறார். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முதல் மார்க் வாங்கிய வேணியை 3 நாட்கள் அனைவரும் பாராட்டி தள்ளுகின்றனர். ஆனால் 4வது நாள் இந்த பாராட்டுகள் குறைந்து போய் தன்னை யாரும் கவனிக்காதது கிருஷ்ணவேணிக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. எல்லோர் கவனமும் தன் பக்கம் திரும்ப வேண்டும் என நினைக்கிறார். அங்கு ஆரம்பித்த அதே மாவட்டத்திற்கு கலெக்டராக வருகிறார். அப்போது மீண்டும் அனைவரின் பார்வையும் வேணி அபர்ணதியின் பக்கம் திரும்புகிறது. ஃபாஸ்டான பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக இதை கொடுக்க நினைத்திருக்கிறார் ராகுல் அசோக். ஆனால் அதற்கான விறுவிறுப்பான விஷயங்கள் திரைக்கதையில் இருக்க வேண்டுமே. கதை சொல்லப்பட்டிருப்பது பிக்சரைசேஷன் எதிலுமே இன்ட்ரெஸ்டிங் இல்லை. அபர்ணதி மிக சிறப்பாக நடித்து என்ன பிரயோஜனம்? இம்மெச்சூராக அல்லவா ஸ்க்ரீன் பிளே இருக்கிறது. ஒரு மாவட்ட கலெக்டர் முதலமைச்சருக்கே சவால் விடுவது, மோதலாகி டெல்லியில் அவரை பற்றி தெரிந்து சிஎம்முக்கு அட்வைஸ் தரும் தேர்தல் வியூக அமைப்பாளராக வந்து ரொம்பவும் கிரிப்பாகவே கேரக்டரில் நடிப்பை காட்டுகிறார் அபர்ணதி. முதலமைச்சராக நடித்திருக்கும் இளவரசு லிமிட். ஒன்றிய அரசின் அமைச்சராக வரும் ஜான் விஜய் அவர் இஷ்டம் போல நடிக்க விட்டிருக்கிறார்கள். எப்போதும் போலவே ஓவர் ஆக்டிங். இருந்தாலும் ஒன்றிய அரசை நேரடியாக அட்டாக் செய்வது போல அவரது செயல்கள் இருக்கிறது. லிவிங்ஸ்டன் கேரக்டரும் டெல்லி ஒன்றிய அரசுக்கு கட்டுப்படும் ஒரு அடிமையாக நிஜத்தை தோலுரித்து காட்டும் விதத்தில் அமைந்திருக்கிறது. கார்த்திக் ராஜா, அருண் ராஜா இருவரும் இசையமைத்திருப்பதால் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. படம் ஆரம்பிப்பது தான் 2042. ஆனால் 1985க்கு பின்னோக்கி போய் யூஷுவல் ஃபார்முலாவில் செய்திருக்கிறார் இயக்குனர். 2042 படம் ஆரம்பிப்பதால் ஃபேண்டஸியாக புதுமை எதுவும் இருக்கும் என எதிர்பார்த்திட வேண்டாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.